வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. கொட்டி தீர்த்த கனமழை, சாலையில் அருந்து தொங்கிய மின் வயர், கண்முன்னேயே தாய் தந்தையை பறிகொடுத்த சிறுவன். இது யாருடைய அலட்சியம்? யார் இதற்கு பொறுப்பேற்பது என்ற கேள்விகள்தான் நெஞ்சை துளைக்கிறது. மதுரை டிவிஎஸ் நகர் துரைசாமி சாலை பகுதியில் வசித்து வந்த முருகேசன் பாப்பாத்தி தம்பதியினர் பலசரக்கு கடை ஒன்றை நடத்தி வந்தனர். இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு இருவரும் தாங்கள் நடத்தி வரும் பலசரக்கு கடையை மூடிவிட்டு பைக்கில் தங்களது வீட்டை நோக்கி சென்றதாக தெரிகிறது. இவர்களது 9 வயது மகனான சந்தோஷ் முன்னே சைக்கிளில் செல்ல இவர்கள் பின்னே சென்றனர். அப்போது சில மணி நேரங்களுக்கு முன்னர் கொட்டி தீர்த்த மழையால் மின்வயர் அருந்து கீழே விழுந்து கிடந்ததாக கூறப்படுகிறது. மேலும் அப்பகுதியில் தெருவிளக்கு எரியாமல் இருந்ததால் மின்வயர் அருந்து கிடந்தது கண்ணுக்கு தெரியவில்லை என சொல்லப்படுகிறது. இதனை கவனித்த சிறுவன் சந்தோஷ் சாலையோரமாக சைக்கிளை ஓட்டிச் சென்றதோடு பின்னே வந்த தாய் தந்தையை எச்சரிக்க முயன்றதாக தெரிகிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பின்னே வந்த முருகேசனும் பாப்பாத்தியும் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தனர். சைக்கிளில் பூட்டிட்டு நைட்டு 8:30 வரும்போது வர வழியில் கரண்ட் வயர் தொங்கி இருந்துச்சு. நான் முன்னாடி பார்த்துட்டு வந்துட்டேன். அவங்க பார்க்காம நடுவில் வந்தனால கரண்ட் வயர் ஷாக் அடிச்சு ஓரத்தில் போய் விழுந்துட்டாங்க. கண்முன்னே தாய் தந்தை கருகி வதைப்படுவதை கண்டு சிறுவன் சந்தோஷ் கூச்சலிட்டுள்ளான். பின்னர் அக்கம் பக்கத்தினர் போலீசுக்கு தகவல் தெரிவித்து இருவரது உடல்களையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதே சமயம் இச்சம்பவம் குறித்த விளக்கம் கேட்க மின்வாரிய உதவி பொறியாளரை தொடர்பு கொண்ட போது அவர் அழைப்பை எடுக்கவில்லை. தாய் தந்தையை இழந்து ஆதரவின்றி தவிக்கும் அப்பாவி சிறுவனுக்கு அரசு உதவ வேண்டும் என அவரது உறவினர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுக்கின்றனர். யாருக்குமே இந்த மாதிரி வந்துடக்கூடாது. ஈபிக்காரங்க மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் அந்த வயர்லாம் செக் பண்ணணும். இப்ப பாருங்க, அம்மா அப்பாவும் இழந்துட்டு நிக்கிறியா, 2 பேருமே ஸ்பாட் அவுட் ஒரே இடத்துல. இப்ப இவன் யாரு கூட இருப்பியா? அம்மாலேனா இருக்க முடியுமா? யாரு பாப்பா இவனை? நீங்க தான் அந்த பையனுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். அரசு தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும். இதேபோல் திருச்சி மாவட்டம் மல்லியம்பத்து கிராமத்தில் உள்ள சூர்யா என்பவரது வாழை தோட்டத்திற்கு அதே ஊரைச் சேர்ந்த செல்வி மற்றும் ராதிகா ஆகியோர் கூலி வேலைக்காக சென்றனர். அப்போது மழை வெளுத்து வாங்கியதால் பணி செய்யாமல் இருவரும் ஒதுங்கி இருந்ததாக கூறப்படுகிறது. பலத்த காற்றின் காரணமாக தோட்டத்தின் வழியாக சென்று கொண்டிருந்த மின்கம்பி ஒன்று அருந்து விழுந்ததாக தெரிகிறது. மழை விட்டதும் தோட்டத்தில் வேலை செய்ய சென்றபோது மின்கம்பியை மிதித்ததில் இருவரும் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இனியாவது மின்சார வாரிய அதிகாரிகள் மழை பொழிவு நேரங்களில் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாக உள்ளது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.